வணக்கம். செல்வகுமாரின் காலை 8 மணி வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 16 செவ்வாய்க்கிழமை 8 மணி ஆய்வறிக்கை, காலை 8 மணி ஆய்வறிக்கை. இந்த 8 மணி ஆய்வறிக்கை பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தொடங்கிய மழை நிலக்கடலை போட்டிருப்பவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. நேற்றைக்கு மாலை மேகம் கருத்ததுமே அவர்களுக்கு கடுமையான அச்சம் ஏற்பட்டு இல்லத்திற்கே வந்து விட்டார்கள். மழை பெய்யுமான்னு இல்லத்திற்கே வந்துட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மழை இல்லாத இடங்களிலிருந்து பல்வேறு மனக்குமுறல்கள், வேதனை தகவல்கள், அது நேரடியாகவும், அதாவது அருகில் இருப்பவர்கள் மூலமாகவும், வெவ்வேறு கைபேசி மூலமாகவும், நண்பர்கள் மூலமாகவும் மழை பெய்யுமா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் உள் மாவட்டங்களில் இருந்து. இப்போ ஒருத்தருக்கு மழை அச்சமூட்டுகிறது, ஒருத்தருக்கு மழை இல்லை என்றால் அச்சமூட்டுகிறது. ஆக நாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மழையை கடுமையான அச்சமூட்டுகிறது. காலையில் என்னென்ன பேசியவர்கள் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அச்சத்தோட, சார் இந்த மழையோட இப்பயே போயிருமா சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களோட நிலைமையை கேட்டால். அடுத்த மழை வந்துவிடும் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதை விட அச்சமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம மழைன்னு சொல்லும் பொழுது. ஆக இப்போ உதாரணத்திற்கு திருவள்ளூருக்கு வேண்டாம், சென்னைக்கு பெய்தால் பிரச்சனை இல்லை, செங்கல்பட்டிற்கு வேண்டும், அதே திருவண்ணாமலை அவலூர்பேட்டை வேண்டாம், பன்ருட்டிக்கு வேண்டும், மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நேற்று வரைக்கும் வேண்டாம், இன்னைக்கு வேண்டும். ஏன்னா ஏற்கனவே இருந்த வெள்ளத்தை வடிய விட்டுட்டாங்க, சுத்தமாக வடிய விட்டுட்டு இப்போ தண்ணி இல்லைங்கிறாங்க, வேண்டும். ஆக ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நிலக்கடலை விதைக்க 8 நாள் டைம் வேணும். அந்த 8 நாள் வழங்க போகிற நிலைமையில் இந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறது. மீண்டும் மழை வந்து விடுமோ, அப்போ முளைச்சோன்ன மழை வந்துடுமா, எல்லாம் நிறைய பிரச்சனைகள். நான் உள்ளதை தான் நான் சொல்ல முடியும். ஆக உள்ளதை தான் நான் சொல்ல முடியும், அதில் நான் மறைக்க மாட்டேன் எப்போதுமே. அது பாதிப்பாக இருந்தாலும் அச்சுறுத்தலாக இருந்தாலும் உங்களுக்கு. ஆகவே உள்ளதை சொல்கிறேன், அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் தான் நான் சொல்லுவேன். அச்சுறுத்தலாக இருந்தாலும் எப்படி நாசுக்கா சொல்லணுமோ என்பதையும், அது அச்சுறுத்தலாக இருந்தாலும் பயமில்லாமல் அழகாக சொல்லுவேன். அதவே தேவைப்படுறவங்க வேணும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன். ஆகவே உள்ளதை சொல்வேன், அதில் எந்த மறைக்கவும் மாட்டேன். அப்படி தான் இலங்கைக்கு உள்ளதை சொன்னோம், திறந்த மனதோட சொன்னோம். அச்சப்பட்டவங்களுக்கெல்லாம் அச்சம் போக்கி பேசணும். இப்போ எப்படி இருக்கும் வானிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தலைப்புச் செய்தியை சொல்லிடுறேன். இன்றைக்கும் நாளைக்கும் மழை, இது நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். இந்த மழை தற்பொழுது கடலோரம் பெய்து கொண்டிருக்கிறது. சென்னைக்கு கூட இன்றைக்கு காலையில் தொடங்கிடும். ஒரு மதியம் ஒரு 11:30-12 மணிக்குள்ளே மழை சென்னைக்கு கிடைச்சிடும். சென்னை மட்டும் இல்லை, அப்படியே உள்ளேயும் கிடைக்கும். ஒரு மதியத்துக்குள்ளே வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கும் உள்ளே கிடைக்கும். அதே போல் சென்னை மட்டும் இல்லை, எல்லா, அதாவது விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தோட மரக்காணம் பகுதி, புதுச்சேரி பகுதி, இதெல்லாம் மழை மதியமே கிடைக்கும். கண்டிப்பாக கடலூர் மாவட்டத்துக்கு நல்ல கனமழை காத்திருக்கு. இன்றைக்கு காலை ஒரு 12-11 மணிக்கெல்லாம் மதியத்துக்குள்ளே கண்டிப்பாக மதியத்தில் கனமழை இருக்குது. எது கடலூர், பரங்கிப்பேட்டை, பிச்சாவரம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சிதம்பரம், அதே போல் முட்டம், புவனகிரி, சேத்தியார் தோப்பு, இதெல்லாம் நல்ல மழை இருக்குது. இன்றைக்கு மதியத்தில் இருக்குது. அதேபோல் டெல்டா மாவட்டங்களில் அப்பப்போ மழை பொழிவு கொடுத்தாலும், தூறல் சாரல் பிசுன்னு தூறல் கொடுத்தாலும் மீண்டும் மழை வரும். முதல்ல எங்கே வெப்பமான பகுதி இருக்கோ அது முதல்ல பெய்யும். முதல்ல வேகமாக போய் அங்கே தான் மேகங்கள் குளிராக இருக்க இடத்துல, அதாவது அதிகமாக குளிர் இருக்க இடத்துல உடனே தொடங்காது, வெப்பமான இடத்துல முதல்ல தொடங்கும். சரி, ஏன் சார் எல்லா இடத்துலையும் தானே இருக்க வெப்பம் பண்ணால், ஒரு இடத்துல மரங்கள் அதிகமாக இருந்தாக்க குளிர் விலகுவது தாமதம் ஏற்படும். புரியுதுங்களா? அப்போ புல்வெளி அதிகமாக இருந்தாலும் குளிர்வெளி தாமதம் ஏற்படும். இப்போ டெல்டாவில் அதிகமான புல் இருக்குது, அதாவது நெற்பயிர், அப்போ கொஞ்சம் தாமதம் ஏற்படும். புல் எங்கே குறைவாக இருக்குது, கொஞ்சம் வறட்சியான பயிர்கள்லாம் எங்கே இருக்குது, அப்படி விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், கடலூர் மாவட்டம், இந்த யூக்கலிப்டஸ் போன்ற யூக்கலிப்டஸ் வெப்பமான பகுதி தான். அது எப்படின்னா காற்றில் உள்ள ஈரத்தை கொஞ்சம் உறிஞ்சிருது, அது அவ்வளோதான்.
ஆனால் அதனால் மழையை தடுக்கலை. இப்போ பாருங்கள், மழையாக சாதகமாக அமையுது. அப்போ இந்த மாதிரி உள்ள வட உள் மாவட்ட பகுதி இங்கெல்லாம் முதல்ல மதியமே மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டெல்டாவிற்கு பெய்யும், அப்புறம் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கெல்லாம் பெய்யும். ஆனால் இன்றைக்கு நாளைக்கு பெய்யக்கூடிய மழை பாதிக்கும் மழை கிடையாது. கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் பெய்யக்கூடிய மழை தூறல் சாரலாக தான் இருக்கும். நம்ம அதை சொல்லிகிட்டே இருக்கோம். கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் தூறல் சாரலாகவும், தெற்கே போக போக அது லேசான மழையாகவும், இன்னும் தெற்கே போக போக மிதமான மழையாகவும், இன்னும் தெற்கே வர சற்று கனமழையாகவும், இன்னும் தெற்கே கனமழையாகவும், டெல்டாவிற்கு தெற்கே தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் நாளைக்கு கனமழையே இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை கனமழையே இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யக்கூடிய மழை நிலக்கடலை போட்டிருந்தாலும் பாதிக்காது. ஆனால் சில இடங்களில் ஒரு 2-3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் கூட பெய்யலாம். இப்போ அந்த இடம் அதிர்ஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொன்னோம், இந்த மழையை பார்த்துட்டு போடுங்க. நாம் 16-17 மழை இருக்குது, 18ஆம் தேதியிலிருந்து 28 வரைக்கும் ஒரு இடைவெளி கிடைக்கும். அந்த இடைவெளியில் சரியாக பிளான் பண்ணி டக்குன்னு போட்டு டக்குன்னு அது 10 நாளுக்கு கிடைக்கிற மாதிரி முளை போடுற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆகவே இன்றைக்கு நாளைக்கு மழை இருக்கும். ஆனால் போட்டிருந்தா அச்சப்பட வேண்டாம். நிலக்கடலை போட்டுட்டு திருப்பூர் மாவட்ட உடுமலைப்பேட்டை பகுதியிலாம் நிலக்கடலை போட்டுட்டு இருக்கீங்க, அச்சப்பட வேண்டாம். அங்கே போய் மழை பெய்யும். அந்த மழை நீர் தேங்கும் அளவிற்கு இருக்காது, லேசான மிதமான மழையாக இருக்கும். நீர் தேங்கினாலும் அது குடிச்சிரும், வாங்கிரும், அப்படி தான் இருக்கும். ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது, எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது மழை. இந்த 16-17 மழை சற்று கனமாகவும், ஒரு சில இடங்களில் கனமாகவும், ஓரிரு இடங்களில் மிக கனமாகவும் இருக்கும். இந்த மிக கனமழை என்பது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேயா? சரி, அடுத்தது நம்ம நீண்ட காலமாக சொல்லிகிட்டே இருக்கோம், எந்த மாதிரியும் காட்டலை. அதனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, மக்களுக்கு ஒரு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுங்க. பனி வந்தால் மழை பெய்யாதுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டாம். ஏன் சார், அவ்வளோ பெரிய டிட்வா புயலே வந்துச்சு, கடலூர் உள்பகுதியில் விருதாச்சலத்தில் மழை பெய்யலை, இது வந்தால் பெஞ்சிட போகுது அப்படின்னு ஒருத்தர். ஏன் விருதாச்சலத்தில் பெய்யலை அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். குறைந்த அழுத்த பகுதி இருக்கு, அதாவது அந்த நிகழ்வு நகரும் இடம் குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கும், அந்த இடத்துல பெய்யாது. அங்கே இருந்து விட்டு எங்கே தெரியுமா மழை பெஞ்சுது, 2 நாள் டெல்டாவில் கொட்டி எடுத்துருச்சு. அந்த நிகழ்வு யூட்டர்ன் போட்டப்போ கொட்டியது மழை டெல்டாவில், அடுத்த நாளும் கொட்டியது மழை. புரிஞ்சுக்குங்க. அங்கே இருந்து கொண்டு திருவள்ளூருக்கு கொட்டியது. புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அந்த நிகழ்வு காற்று குவிதல் இடம் வேறொரு இடமாக இருக்கும். நிகழ்வோட வழித்தடம் தான் இந்த விழுப்புரம், சேலம், நாமக்கல், தாராபுரம், அப்படியே உடுமலைப்பேட்டை வழியாக போனது. அது மையம். அதுலேயும் சாய்ந்த பம்பரம் போல் இருந்துச்சு, பெங்களூரில் இருந்துச்சு. அப்படியே அந்த பக்கம் திருவள்ளூர் வழியாகவே காற்று இழுத்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும், இது உங்கள் ஊர் வழியாகவே போகல, அதனால் இதுவே மழை தரல, அப்போ அடுத்து மழை தரவா போகுது அப்படின்னு பேசுகிறீங்க. எதுக்கும் ஒரு பொறுமை வேணும். ஒரு நாள் வானிலையாளராக இருக்காதீங்க. என்ன, நான் ஒரு நாள் நான் ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க, 1991 வானிலை அறிக்கை வழங்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கிட்ட வானிலை ஆய்வு பண்ணிட்டு இருந்தோம். ஆகவே கிட்டத்தட்ட வானிலை ஆய்வு பணி பல ஆண்டு, ஆய்வு அறிக்கை பணி பல ஆண்டு என்று 35 வருஷங்களுக்கு மேலே வானிலை அறிக்கையை சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்தித்திருப்பேன், எவ்வளவு பாடத்தை நான் கற்றிருப்பேன், இப்பவும் பாடம் கற்றிருப்பேன் என்று நீங்கள் இதையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் பாடமாக அமையப் போகிறது என்று பாடம் சொல்லிக் கொடுக்குறீங்க எனக்கு. புரிஞ்சுக்குங்க. அதில் வேற செல்வகுமார் ஐயா, அந்த ஐயாவே வேண்டாம். புரியுதுங்களா? வேண்டவே வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. நான் சொல்றேன், எந்த மாதிரியும் காட்டலை சார், நீங்கள் தான் மழை வரும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உலகத்தில் உள்ள எந்த மாதிரியும் காட்டலை. உலகத்தில் உள்ள எல்லா வானிலையாளரும் மழை முடிஞ்சிட்டு பின்வாங்கிட்டுன்னு சொல்றாங்க, நீங்க மட்டும்தான் சொல்றீங்க. எதுக்கு பீதியை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு நிலக்கல்ல போடுறவங்க கேட்குறாங்க. கொத்தமல்லி சாகுபடி வச்சிருக்கோங்க கேட்குறாங்க, எந்த இடத்துல ஏரி நிரம்பி இருக்கோ நீங்க எதுக்கு பீதி ஏற்படுத்துறீங்கிறாங்க. நான் எதற்கு சொல்றேன்னா, ஒரு சில மாவட்டங்களுக்கு மழை வேண்டும். அது வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும், அது குளிர்கால மழையாக இருந்தாலும் மழை தான். 31ஆம் தேதி டிசம்பர் 31 வரை பெய்தால் அது வடகிழக்கு பருவமழை. அதற்கப்புறம் ஜனவரியில் பெய்வது வடகிழக்கு பருவமழையோட தொடர்ச்சி தான். புள்ளி விவரத்தில் வராது, அது குளிர்கால புள்ளி விவரத்தில் வரும். ஜனவரியிலும் மழை இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இலங்கையில நிகழ்வு உருவாகும்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்படியும் நடக்கலான்னு. ஆனா மாறி வந்தாங்களா? நாம ஒரு வாரம் சொன்னதுக்கு அப்புறம் தான்
எவ்வளவு மீடியாக்கள்ல அந்த சென்யார் புயல ரூட் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. மியான்மர் நோக்கி, கொல்கத்தா நோக்கி, ஆந்திர பிரதேசம் நோக்கி, சென்னைக்கு அப்பால் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இலங்கைக்கே உருவாகும், இலங்கை ஊடாக கிடக்கும், தமிழ்நாடு விடும். ஆனால் தமிழ்நாடு கரையில, டெல்டா கரையில ஒரு நாள் மெல்ல நகரும், வடக்க போய் யூட்டன் போடும், திரும்பி வரும். எப்படி ரூட்டு போட்டோமோ நம்ம அரபிக்கலுக்கு போனிச்சா இல்லையா? அப்ப அதே மாதிரி நடக்குங்க. சொல்றதை கேட்டு இருங்க. மாதிரிகள் காட்டும், மாதிரிகள் மாறி வரும், மாதிரிகள் காட்டும். விரைவில் வானிலையாளர்கள்லாம் மீண்டும் வந்து குதிப்பாங்க. மழை எல்லாம் பெய்யாதுன்னு சொன்னவங்களாம் மீண்டும் பெய்யும், நிகழ்வு வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க கொஞ்சம். நான் அதனால தான் என்னுடைய கைபேசியை ஒன்று அணைச்சு போட்டிருக்கேன். கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். நான் இன்னொரு வேற சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு மட்டும் மழை இல்லைன்னு மழைன்னு சொல்லலை. ஆந்திர பிரதேச கடலோரம், ஒடிசா கடலோரம், மேற்கு வங்கம் கடலோரம், வடகிழக்கு மாநிலங்களோட தெற்கு கடலோரம் கொடுத்துருக்கேன். ஏன்? மேற்கத்திய இடையூறு அடுத்தடுத்து 2 வரப்போகுது இந்த மாத இறுதியில். இமயமலையில் பனிச்சரிவு ஏற்படுத்த போது, மழை பெய்ய போகுது இமயமலையில். அந்த மழை டெல்லிக்கும் பெய்ய போகுது, பீகார் பெய்ய போகுது, ஜார்க்கண்ட் பெய்ய போகுது, உத்தரப்பிரதேசம் பெய்ய போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி பெய்ய போகுது, வட இந்திய குளிரலை நிறுத்த போகுது. அப்போ நிலநடுக்கோட்டுக்கு தெற்கக்கூடிய காற்று இதுக்கு கிடைக்க போகுது, பிக்கப் ஆகும். ஆக கண்டிப்பாக கிழக்கு காற்று ஒன்று மட்டுமே போதும். நிகழ்வுக்கு குளிரலை குறைந்தாலே மழை உள்ள வந்துடும், நிகழ்வு தீவிரம் அடைஞ்சிடும். காத்திருக்கும் நிகழ்வுன்னு சொல்லலாம். அது காத்திருக்கும் நிகழ்வு தீவிரம் அடைய முடியாமல் இருக்கு. கண்டிப்பா தீவிரம் அடையும், அடையும். அதாவது நான் என்ன உண்மையை தான் சொல்றேன். நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, அச்சப்படுவதை நீங்க நினைக்கிறீங்க. அதை அச்சப்பூட்டுவதை நீங்க எடுத்துக்காம இந்த மாதம் இறுதி நாட்கள்ல, அடுத்த மாதம் முதல் வாரத்தில், அதே போல பொங்கலுக்கு, அதே போல பொங்கலுக்கு பிறகு பெய்யக்கூடிய மழைக்கு நீங்க முன்னெச்சரிக்கை எடுக்கணுமே தவிர இதை நீங்கள் அச்சமா ஏற்படுத்தி கூடாது. கொஞ்சம் வாயை பூட்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க. புரியுதுங்களா? நான் எங்க போனாலும் மீட்டிங்லையும் சரி, பள்ளியிலையும் சரி, மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய என்ன தெரியுமா, நான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். தேவையில்லாம யூடியூப்ல போய் கமெண்ட் பண்ணாதீங்க. ஒருத்தர் வந்து அறிவியல் பாடம் நடத்திட்டு இருக்காரு, அதுல கீழே போய் கமெண்ட் போட்டிருக்கான் ஒருத்தன், உனக்கு வேலை வெட்டி இல்லையா? அவர் நல்லதை நடத்திருக்காரு. இவன் மூளை இல்லாம போடுறதுக்கு யார் என்ன பண்றது? மூளை இல்லாம போடுறான் பாருங்க, வேலை வெட்டி இல்லையாமா. தயவுசெய்து இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் திருத்துங்கள். நீங்கள் உழைப்பை ஊதாசனப்படுத்தாதீர்கள். அப்துல் கலாமே கமெண்ட் பண்ணாங்க, காமராஜருக்கே கமெண்ட் பண்ணாங்க. எப்படி இருந்துன்னு பாருங்க. அப்ப தயவு செய்து இவர்களெல்லாம் திருத்துங்கள். நீங்களும் திருந்துங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களை வந்து மோசமா சொல்லல, தெரியாமல் அறியாமல் புரியாமல் பேசிட்டே இருக்கீங்க. மழை வராதுன்னு நினைச்சிட்டு அடுத்த வருஷம் பெய்யும். ஒருத்தர் சொல்றாரு அடுத்த வருஷம் பெய்யும். தயவு செய்து சொல்றேன், ஒருத்தர் அப்படி சொல்றாரு. இவர் சொல்லிட்டே இருப்பார், எதுவும் நடக்கல. ஏன் நடக்கல? உங்க ஊருக்கு மழை பெஞ்சலன்னா நான் நடக்கலையா? உங்க ஊருக்கு மட்டும் பார்க்க கூடாது, முதல்ல புரிஞ்சுக்கீங்க. முதல்ல உங்க ஊரை மட்டும் பார்க்காதீங்க. எவ்வளவு சதவீதம் நடந்துச்சு, எந்த ஊருக்கு சொன்னது நடந்துச்சு, எந்த ஊருக்கு நடக்கலன்னு சொன்னாங்களோ அந்த ஊருக்கு நடக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கோம், நடக்காதுன்னு சொல்லல. புரியுதுங்களா? ஏற்கனவே இந்த நிகழ்வெல்லாம் வீக் நிகழ்வா தான் இருக்கும். இந்த மாத இறுதியில் தான் ஸ்ட்ராங்கு, ஜனவரியில் ஸ்ட்ராங் இருக்குன்னு அப்பவே சொல்லிட்டு இருக்கோம். இந்த 3 நிகழ்வும் வீக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த 3 நிகழ்வுனா கடந்த ஒரு நிகழ்வும், இன்றைக்கு வந்திருக்க நிகழ்வும், இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் வீக் நிகழ்வு. இந்த மாத இறுதி வரக்கூடிய நிகழ்வு தான் ஸ்ட்ராங் நிகழ்வுன்னு சொல்லியிருக்கோம். அதே போல ஜனவரி நிகழ்வு ஸ்ட்ராங்னு சொல்லியிருக்கோம், பொங்கலுக்கும் மழைன்னு சொல்லியிருக்கிறோம். ஆகவே ஒருத்தர் கேட்கிறாரு, எங்க குளம் நிரம்புன்னு சொன்னீங்க, நிரம்ப காணும், என்ன ஆச்சு? அது கேட்டிருக்காரு. என்ன ஆச்சுன்னா நடக்கும், பொறுமையே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நான் எந்த ஊடகத்துக்கும் போய் நான் இனிமே பேட்டி கொடுக்கறதா இல்ல. ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். யாரையும் வேண்டவே வேண்டாம். உங்களுடைய தொல்லை தாங்க முடியல. இல்ல, புரிதல் இல்லை. ஆகவே கண்டிப்பா மழை பெய்யும். திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, அங்கிருந்து ஒருத்தர் கொத்தமல்லி சாப்பிட்டு பண்ணிருப்பாரு. ஏன் பீதியை கிளப்புற? வாய முடியா? அவருக்கு வேண்டாம் மழை. அறுவடை செய்யறவருக்கு மழை வேண்டாம். ஆனா அறுவடை செஞ்சு முடிச்சோன்னா எங்க சார் மழையே பெய்யாதா? அவர் அடுத்த நாள். ஆக உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கான். அப்பையிலேருந்து நடக்க போறதும் சொல்லிட்டு இருக்கான், மாத்தி எதையும் சொல்லல. நீண்ட கால அறிக்கையும் இதான். பொறுத்திருந்து வாருங்கள், டிசம்பர் இறுதி நிகழ்வு வரும், மாதிரிகள் காட்டும். மழை முடிந்து விட்டது, பருவமழை முடிந்து விட்டது என்று சொன்னவர்கள் எல்லாம் இருக்கிறது என்று மீண்டும் அறிக்கைகள் போடுவார்கள். உலக வானிலையாளர்கள், உலக
மாதிரிகள் எல்லாம் மாறி வரும் என்றுதான் நான் திரும்ப திரும்ப அடித்து சொல்றேன். நான் மாதிரி படம் போட்டு நான் ஏற்கனவே காமிச்சேன். திரும்ப திரும்ப அந்த படத்தை போட்டு காமிச்சா இலங்கை மக்கள் அச்சப்படுறாங்க. அதனால தான் லாங் ஷாட்டில் ஒன்று போட்டிருக்கேன். இன்னும் க்ளோஸ்அப்பில் நான் போட முடியும். க்ளோஸ்அப்பில் போட்டால் அச்சப்படுறாங்க இலங்கை மக்கள், பாவம். அதனால் நல்லா தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். மழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருங்கள். அதே போல் இன்றைக்கும் நாளைக்கும் பெய்கிற மழை குளம் நிரப்புது நினைச்சிடாதீங்க. குளம் நிரப்பாது, உயிர் கொடுக்கும் மழையிலேருந்து மிதமான மழை, ஒதுக்கி ஒதுக்கி மழை இன்றைக்கும் நாளைக்கும் தான். அதுக்கப்புறம் இலங்கையில் இருந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் கடலோரம், டெல்டா கடலோரம் நல்ல மழை இருக்கும் இன்றைக்கு நாளைக்கும். டெல்டாவுக்கு இன்றைக்கு நைட்டு, நாளைக்கு அதிகாலையில் 17ஆம் தேதி அதிகாலை சற்று கனமழை இருக்கிறது. டெல்டாவிற்கு மழை இருக்குது. ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி வெவ்வேறு மாவட்டங்களில் வடகடலோரம் பெய்யும். முதல்ல மதியம் வடகடலோரம் வட உள் பகுதியில் பெஞ்சிட்டு கடலூரில் பெஞ்சிட்டு மீண்டும் டெல்டாவுக்கு வரும். பிறகு தென் மாவட்டம் நாளை அதிகாலை டெல்டாவிற்கு பெய்யும். உள்ளே எல்லாம் பெய்யும், ஆங்காங்கே பெய்யும், ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். இன்றைக்கு நாளைக்கு பெய்யக்கூடிய மழை உயிர் கொடுக்கும் மழை, மிதமான மழை, சற்று கனமழை, ஆங்காங்கே மழை. அடுத்தது வரப்போதான் மாத இறுதியில் குளங்கள் நிரப்பும் மழை. பொறுத்திருந்து பாருங்கள். தயவுசெய்து க்ளோஸ் பண்ணிக்க. கொஞ்ச நேரம் அமைதியாக நடந்து முடிந்த பிறகு அப்புறமா பேசுங்க. பொறுமையாக இருங்கள். பனிப்பொழிவு வராது, பனிப்பொழிவு வந்துருச்சு, மழை வராது, இதெல்லாம் பேசாதீங்க. பனி எப்படி பின்னுக்கு தள்ளுதுன்னு பாருங்கள், நிகழ்வு எப்படி ஊடுருதுன்னு பாருங்கள், எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்கள். தயவுசெய்து சொல்லிட்டேன். இதெல்லாம் எல்லாமே எப்படி, அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் பனி வராது, ஏன் உள்ள எப்படி வரும், அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். மேற்கத்திய இடையூறு மறைக்கும். தென்னரை கோலத்தில் நிகழ்வு இருக்கும் அமைப்பு இல்லாமல் தென்னரை கோலத்தில் இருக்கக்கூடிய காற்றை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும். எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நீங்களா ஒரு நாள் வானிலையாளராக நீங்களா சொல்லிட்டு இருக்காதீங்க. நடக்கும். இதெல்லாம் சராசரி. நம்ம பனி வரும் என்பதெல்லாம் ஒட்டுமொத்த பல ஆண்டு சராசரி அது. ஆனால் இந்த ஆண்டு அப்படி எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, மழை கொடுக்கும். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.